கண்டிப்பாக 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் ஜெகதீஸ்வரி உறுதியளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் PSK நகரில் உள்ள பாலாஜி திரையரங்கில் தமிழக வெற்றிக் கழக கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தலைமை தாங்கி முகாமை தொடங்கி வைத்தார். முகாமின் போது மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு பெண் கேள்வி எழுப்பியதற்கு அமைச்சர் ஜெகதீஸ்வரி நிச்சயம் மகளிருக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று பதிலளித்தார். ரொம்ப பேசுறாங்க, நீங்க பேச முடியல. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்காக, அதாவது மக்களுக்காக மட்டுமே, உங்களுக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே வந்திருக்காரு. இது மக்களுக்கான ஆட்சி, ஊழல் ஆட்சி. நம்ம ஆட்சியில் ஊழல் என்பதே 1% கூட இருக்காது. இப்படி ஏதாவது உங்களை யாராவது நிறைவேற்றினா, அதாவது உங்களை புஷ் பண்ணா, உங்களுடைய சின்னலேருந்து பெரிய தேவைகள் எதுவாக இருந்தாலும் பணத்தின் அடிப்படையில் உங்கள்கிட்ட யாராவது அணுகுமுறை செய்தால் உடனடியாக தகவல் கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸ் இல்லாமல், அதாவது அவங்களுக்கு அடுத்த விசாரணை இல்லை, நிரூபிக்கப்படும் பட்சத்தில் நேரடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஆட்சி முழுமையாக 100% ஊழல் ஆட்சி. அதனால கேட்டாலும் தகவல் கொடுத்துருங்க, எந்த காரணங்களும் கொடுக்கக்கூடாது, இனி கேட்கவும் மாட்டார்கள் என்பதையும் நான் நம்புகிறேன். ஆகவே நீங்கள் எல்லாரும் நம்ம ஆட்சி ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒரு ஊழல் ஆட்சியாக நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் செய்யறதுக்கு தான் விருப்பப்பட்டு ஒவ்வொரு விஷயம் செய்து கொண்டு வருகிறார். அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு அவங்க அது செய்யறாங்க கேட்டால் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. 2500 பணத்தை பற்றி கேட்குறாங்க ஏதோ அம்மா. கண்டிப்பாக இப்போதைக்கு உங்களுக்கு பழைய மாதிரி கண்டினியூவாக அந்த 1000 பணம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். 2500 பணம் கொடுத்துருக்கோம். அதுக்குண்டான வழிமுறைகளை நம்ம எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செஞ்சுக்கிட்டு தான் வரோம். நீண்ட ப்ராசஸ் இல்லையா, கொஞ்சம் டைம் எடுக்கிற மற்ற